வணக்கம். மதுரை டாபிக் பேசுகிறேன். நவநீதகிருஷ்ணன் காளிதாஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, ஆடி அமாவாசை பற்றி பார்க்க போகிறோம். நாளைக்கு ஆடி அமாவாசை. நம்ம பித்ருக்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமை. ஏன்னா அவங்க கொடுத்த உயிர் தான் நம்மக்கிட்ட இருக்குது. அவங்க கொடுத்த ரத்தம் தான் நம்ம உடம்புல ஓடுது. ஸோ அவங்களுக்கு நம்ம காரியம் பண்ண வேண்டியது முக்கியம். எங்களை மாதிரி அப்ராடில் இருக்கிறவங்கள ஒன்றுமே செய்ய வேண்டாம். ஒரு எள்ளும் தண்ணி இருந்தால் போதும். அதை நம்மளோட வலது கையில் வச்சுட்டு பெருவிரலுக்கும் ஆள்காட்டி விரலுக்கும் நடுவில் தண்ணியை விட்டுட்டிங்கன்னா போதும். அந்த தண்ணி விடும்போது, அந்த எள்ளும் தண்ணியும் விடும்போது தயவு செய்து உங்களோட மூதாதையர்கள் யாரெல்லாம் போயிருக்காங்களோ அவங்களெல்லாம் நினச்சி விடலாம். இந்த ஆடி அமாவாசை செய்யும் போது நம்ம 94 சாத்தம் செய்யணும்னு சொல்கிறாங்க, தர்ப்பணம். ஆனால் நம்ம செய்ய முடியுமா? செய்ய முடியாது. ஒரு வருஷத்துக்கு 94, அட்லீஸ்ட் 24 பண்ணணும். அதுவும் பண்ணுறதில்ல. நம்ம மாதம் மாத பிறப்பு அன்னைக்கும் அமாவாசை அன்னைக்கும் பண்ணணும். அதுவும் பண்ணுறதில்ல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, புரட்டாசி மாதம் 15 நாள் மகாலய அமாவாசைன்னு சொல்லுவோம். அந்த 15 நாளும் செய்யணும். மகாலய பட்சணும், அதுவும் செய்யறதில்லை. இப்படிலாம் செய்யாத போது என்ன ஆகுது அப்படின்னா, பித்ருக்கள் ஹாப்பி ஆகணும். நம்ம பித்ருக்கள் ஹாப்பியானால் நம்ம நல்லா இருப்போம். அதுக்கு தான் செய்யுங்கன்னு சொல்கிறது. இந்த வருஷம் 2024 ஆடி அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை வருது. சூரியன் பித்ருக்காரகன். அதனால் அன்னைக்கு அவரோட திதியில் அவரோட கிழமையில் இந்த திதி வரனால ரொம்ப ஃபேமஸ். ஆனால் ஆக்சுவலாக திங்கக்கிழமை வர அமாவாசை தான் ரொம்ப ஃபேமஸ் சொல்லுவா. ஆனால் இது ரொம்ப ஃபேமஸ் தான். ஏன்னா சந்திரனோட மாதம் இது, ஆடி மாதம். அந்த மாதத்தில் சந்திரனோட வீட்டில் சூரியன் இருக்காரு. சூரியனோட கிழமையில் அமாவாசை வருது. சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருந்தாலே அது அமாவாசை. ஆனால் சந்திரனோட வீட்டில் சூரியன் இருக்கார். ஸோ சூரியனோட கிழமையிலையும் வருது. இவ்வளோ நல்ல ஒரு நாளில் நம்ம எல்லாரும் தர்ப்பணம் கொடுத்து பித்ருக்களோட ஆசீர்வாதத்தை பெறணும். இல்லை, எங்கள் அப்பா அம்மா அப்படிலாம் சொல்லவே இல்லை, எங்கள் அப்பா பண்ணவே இல்லை, எங்கள் தாத்தா பண்ணவே இல்லை, நான் மட்டும்தான் பண்ணணுமா? நீங்களாச்சும் பண்ணுங்கள். அவங்க பண்ணலை, நீங்கள் பண்ணுங்கள். பண்ண நம்மளுக்கு நல்லது. இல்லை, எங்கள் அப்பா இருக்கார், எங்கள் அம்மா இருக்காங்க, நான் எதுக்கு பண்ணணும் அப்படி. நீங்கள் அன்னைக்கு நல்ல உக்கிரமான தேவதைகளை கும்பிடுங்க. காளி, சரபேஸ்வரர், வீரபத்ரர், ஷண்முகர், இந்த மாதிரி இருக்க உக்கிர தெய்வங்களை கும்பிடுங்க. ரொம்ப நல்லது நடக்கும். அன்னைக்கு சாதத்தை வடிக்கிறதுக்கு முன்னாடி சாதத்தை பொங்கிட்டு மேலே இருக்க சாதத்தை காக்காவுக்கும் அடியில் இருக்க சாதத்தை நாய்க்கும் வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. இந்த இதை அடிக்கடி செய்யுங்க. மேலே இருக்க சாதம் காக்காவுக்கு, அடியில் இருக்க சாதம் நாய்க்கு. இதை செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும். எல்லாருக்கும் இனிமையான வாழ்க்கை அமையட்டும் கடவுளை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த்.